சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா. நான் மேல காட்டிக்கிட்டேன் இரு மீன்கள் ஒரு ஓடையில், தண்ணீரில் தன்னை இழக்க. உன் காதல் என் காவியம் என்ன மறந்து. அம்மா நல்ல நேரம் ஆரம்பிச்சுட்டு போய் பொண்ணு கூட்டுவாங்க. அம்மா சோனி போய் அக்கா கூட்டுவாமா. சரிட்டே இத கூட்டாரே. போய் எங்க போற? ரூமுக்கு போறேன். எது ரூமுக்கு போறியா? நானும் வரட்டுமா? நான் எங்க அக்கா ரூமுக்கு போறேன், அங்க வரியா? நான் வரலாமாங்க, நீயே போயிட்டு வா. என்னன்னு தெரியல பூமாரி, கிளம்பி வரும்போதெல்லாம் ஒன்னும் தெரியல. ஆனா இப்ப வீட்டுக்கிட்ட வந்து வீட்டுக்குள்ள போகும்போது தான் ஒரு மாதிரி இருக்கு தயக்கமா. இதே ரகு வீட்டுல ஃபங்க்ஷன்னா நம்ம அங்க அடிக்கடி போய் வந்திருந்தனால நம்மளுக்கு ஒன்னும் பெருசா தெரியாது, நம்ம சகஜமா உள்ள போயிடலாம். ஆனா ரகுவோட ஒய்ஃபோட அக்காவுக்கு ஃபங்க்ஷனா, அதான் கிட்ட வந்தனும் போறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. ஐயோ கார்த்திக், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா சோனியோட அம்மா அப்பா நம்மளெல்லாம் அவங்க பிள்ளை மாதிரி தான் பாப்பாங்க. நாங்க அடிக்கடி வருவேன், சோனி எங்க வீட்டுக்கு வருவாள்ல, அப்போ என்ன நான்லாம் வந்தா சோனி மாதிரி என்ன கவனிப்பாங்க. அவங்க எல்லாம் சூப்பரான டைப். வாங்க உள்ள போலாம். நீ அடிக்கடி இங்க வந்திருக்கலம்மா சோனியை பாக்க, அதனால இது உனக்கு உங்க வீடு மாதிரி தான் தெரியும். ஆனா எனக்கு புதுசு இல்ல. என்ன கார்த்திக், புது மாப்பிள்ள மாதிரி இவ்வளவு வெக்கப்படுறீங்க? இங்க வரதுக்கே இவ்வளவு வெக்கப்பட்டா நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வரணும், அப்ப எங்க பெரியம்மா வீடு சித்தி வீடு நிறைய வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். அப்பெல்லாம் நீங்க எப்படி வருவீங்க? எனக்கு 24 ஹவர்ஸும் டியூட்டி இருக்குமா, அதனால பெருசா சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் நான் போனது கிடையாது. அம்மா தான் போய் மொய் வச்சுட்டு வருவாங்க. நான் ஏதாவது முக்கியமான சொந்தக்காரங்க வீட்டுக்கு மட்டும் எப்போவாது போயிருக்கேன்னா, அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. சரி என்ன பண்றது, இனிமே பழகிக்கிட வேண்டியதுதான். பாருங்க கார்த்திக், இவ்வளவு நாளா நீங்க பேச்சுலர், சரி யாராச்சும் கூப்பிட்டா உங்க அம்மா போய் மொய் வச்சிருவாங்க. ஆனா இனி கல்யாணம் முடிச்ச பிறகு அப்படி கிடையாது. நமக்கு நீ தனி பத்திரிக்கை வைப்பாங்க, அப்புறம் நம்ம எல்லார் வீட்டுக்கும் போய் தான் ஆகணும். இப்படி டூட்டி அவாய்ட் பண்ண முடியாது, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். சரி மேடம், நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? என்ன மச்சான் வெளியே ரொமான்ஸோ? ஆமா பின்ன சொல்ல மாட்டியா? நீ கூப்பிட்டுன்றது காரணத்துக்காக தான் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தேன். ஆனா வாசல்ல எங்களை வர வைப்புன்னு பார்த்தா நீ இல்லவே இல்ல. அதான் நாங்களே முன் வாசல் வழியா உள்ள வரலாமா இல்ல பின் வாசல் வழியா உள்ள வரலாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இல்லடா மச்சான், நீ சொல்றத பார்த்தா ஏன்டா இப்ப வந்தா கொஞ்சம் கழிச்சு வந்திருக்க கூடாதா? நாங்க கூட கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிருப்போமேன்னு சொன்ன மாதிரில இருக்கு. ஐயோ அண்ணா, அப்படிலாம் இல்ல, நாங்க உள்ள வரத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஐயோ சும்மாடா, கிண்டலுக்காக என் மச்சான் கிட்ட அப்படி பேசுனேன். அண்ணா சோனி கோனி தானே, அவதான் கல்யாண பொண்ணு மாதிரியே அங்க இங்கேயும் ஓடி தலையிறா. சரி வாங்க உள்ள. என்னடா கார்த்திக், என்ன உள்ள வர தயங்குற? வாடா உள்ள. இல்ல மச்சான், என்ன யாருக்கும் யாருன்னு தெரியாதா, அதான் எதுவும் சொல்லுவாங்களா? சா, நீ என் ஃப்ரெண்டு, இது நம்ம வீடு, வா உள்ள. டேய் இது உன் பொண்டாட்டி வீடு, அதனால உன் வீடுன்னு சொல்லு. என் பொண்டாட்டி வீடுனா அது பின்னாடி யாருக்கு வரும்? எனக்கு தான் வரும். அப்போ இந்த வீடு யார் வீடு? என் வீடு. அதனால நம்ம வீட்டுக்குள்ள வாங்க. டேய் மச்சான், உனக்கு இருக்கிற வீடு போதாதாங்க, உன் மாமனார் மாமியார் வீட வேற ஆட்டையை போட பிளான் பண்றியாங்க. இது மட்டும் அந்த கருப்பு கோட்டுக்காரனுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் பொண்ணு உன்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை இந்த வீடை விட்டு ஓலை விட்டுறாரு, பாத்துக்கோ. என்னம்மா சிரிக்கிற? நான் சும்மா தமாசுக்காக சொன்னேன். நீ போய் சோனிக்கிட்ட எதையும் சொல்லிடாத. உன் புருஷன் இப்படி சொன்னானே அவளுக்கு தெரிஞ்சிச்சு, அவ பத்திரகாளியா மாறிடுவா. அப்புறம் என் நிலைமை அவ்வளவுதாம்மா. ஐயோ அண்ணா, நான் எதுவும் சொல்லல, நீங்க ரெண்டு பேரும் ஜாலிக்கு தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணா. அம்மா தாயே, நீயாச்சும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. வாங்க உள்ள. உளுங்குற மாதிரி பாக்குற? இல்ல, இந்த சந்தியாவா என் கூட காலேஜ்ல படிச்சானு ஒரு சின்ன டவுட். நான் குண்டாவிட்டனோ, கொஞ்சம் உடம்பு போட்டுட்டோ. எங்க மாமாவோட அன்னைக்கு அப்படிதான் சொன்னாரு, நீ கொஞ்சம் குண்டா தெரியற. நீ அப்போனா எனக்கு உடம்பு போட்டுட்டோ.
நான் உன்னை சும்மா தான் பார்த்தேன். ஆனா நீ வாயை திறந்தாலே வாயில மாமா மாமான்னு மட்டும்தான் பேச்சு வருது. இதே மாமாவை தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க முன்னாடி. ஆனா நீ காலேஜ்ல வந்து ஐயோ இந்த மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரே என்கிட்ட அழுவ. ஆனா இப்போ மாமாவை தர உன் வாயில வர வார்த்தையே வரமாட்டுதே. அதான் இது நம்ம பழைய சந்தியாவான்னு பார்த்தேன். அதே உன் ஃப்ரெண்டு சந்தியா தான். என்ன பண்றது, காலத்துக்கு ஏத்தால நம்மள மாத்திக்கிடணும்னு சொன்னாங்களா, நான் மாத்திக்கிட்டேன். நான் முதல்ல உன்னை பத்தியே தான் சந்தியா நினைப்பேன். நீ பழைய வாழ்க்கையை யோசிச்சுட்டு இப்ப கிடைச்ச வாழ்க்கை நீ கோட்டை விட்டுருவேன்னு ஒரு பயத்திலேயே இருந்தேன். ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளையே உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. எனக்கு இப்பதான் சந்தியா ஹாப்பியா இருக்கு. என்ன பண்றதுடி, அது அறிவு கட்டத்தனமா சில முடிவுகளை எடுத்துட்டேன். நம்ம ஆசைப்பட்டவன் நம்ம தங்கச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு ஒரு சைடு கோபம். அந்த கோபம் தான் என் கண்ணை மறைச்சி எனக்கு அவன் வேணும்னே அவன் கூட போட்டி போட செஞ்சிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தாண்டி என் மாமாவோட அன்பு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு அவன் மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போயிட்டு தெரியுமா. நம்ம தங்கச்சி கூட அவன் சந்தோஷமா வாழட்டும். நீ அப்புறம் தாண்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் அவன் மேல வச்சிருக்கிறது லவ் கிடையாது, அவன் எனக்கு வேணுங்கிற ஒரு புடிவாதம் தான். எனக்கு கிடைக்காம என் தங்கச்சிக்கு கிடைச்சிட்டானேன்னு ஒரு பொறாமை. அதுக்கப்புறம் தாண்டி அவன் என் தங்கச்சி மேல காட்டின அன்புதான் உண்மையான காதல் போல இருக்கு. நம்ம சும்மா ஒரு பொறாமையில தான் அவன் வேணும்னு அவன் பின்னாடி சுத்துறமோனி நானே உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் என் தப்ப நினைச்சு அதுல இருந்து வெளியே வர கொஞ்சம் கொஞ்சமா நான் பழகிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து முழுசாவே நான் வெளியே வந்துட்டேன். இப்பெல்லாம் என் மனசு ஃபுல்லா என் தங்கச்சி அவனும் சந்தோஷமா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் தோணுதுடி. மற்றபடி எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. சூப்பர் சூப்பர் டி சந்தியா, உன்கிட்ட இருந்து நான் இதை தான் எதிர்பார்த்தேன். ஆனா சந்தியா, இந்த விஷயத்த பத்தி உங்க மாமா கிட்ட சொன்னியா? ஏய் லூசாடி பவினி, எப்படி போய் நான் சொல்றது எங்க மாமாட்ட? நான் என் தங்கச்சி புருஷனை காதலிச்சேன்னு சொன்னா என் மாமா என்ன காதல் துப்பிட மாட்டாரா? ஏய் சந்தியா, உன் மாமா ரொம்ப நல்லவரா இருக்காருடி. அதுவும் இல்லாம உன் மேல ரொம்ப பாசமா வேற இருக்காரா. அவரு நீ சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அவருக்கே தெரியும் எல்லார் லைஃப்லயும் ஒரு பாஸ்ட் வாழ்க்கை இருக்கும். அதுல எல்லாருக்குமே ஆசைப்பட்ட லைஃப் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவருக்கு கிடைச்சிருக்கு. அதாவது நீ எது சொன்னாலும் அவர் புரிஞ்சுப்பாரு சந்தியா. சப்போஸ் நீ இது சொல்லாம ஏதாவது பின்னாடி ஒரு சுச்சுவேஷன்ல அவருக்கே இது தெரிய வந்தா அவர் மனசு எவ்வளவு ஹார்ட் ஆகணும்னு உனக்கு தெரியுமா? சந்தியா எரும மாடு, நான் எவ்வளவு சீரியஸான டைலாக அதுவும் டம் கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன். நீ என்னன்னா பல்ல காமிச்சிட்டு இருக்க? ஏண்டி அபி, நீ எங்க மாமா கொஞ்ச நாள் பார்த்திருப்பியா, அதுக்குள்ள அவரோட நல்ல மனசை இப்படி புரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா நான் அவர் கூட சின்ன வயசுல இருந்து பழகிருக்கேன். எனக்கு பிடிக்காதுதான், இருந்தாலும் அவரோட நல்ல குணங்கள்லாம் எனக்கு தெரியாமையா இருக்கும்டி. அப்படிப்பட்டவருக்கு நான் துரோகம் செய்யணும் நீ எப்படியாச்சும் நினைப்பேனா? சரி சொல்ற சந்தியா, அப்படின்னா ரகு பத்தி விஷயத்த உங்க மாமாட்ட சொல்லிட்டியா? ஏ அபி, ஏன் இவ்வளவு மெதுவா பேசுற? கதவு பூட்டிதான் இருக்கு, யாரும் வரமாட்டாங்க, நீ நார்மலாவே பேசு. ஆமா, இப்போ கதவு மூடி இருக்கா திறந்திருக்காதான் முக்கியம் பாரு. உங்க மாமா கிட்ட என்னடி சொல்லி தொலைஞ்ச? உண்மையை சொன்னேன். சந்தியா, என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்காத, சீக்கிரம் சொல்லு, நேராயிட்டு இருக்கு. இந்த பாரு அபி, என் மாமா கிட்ட இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு அவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால பஸ் நைட் அன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவோம். மாமா நம்மள மன்னிச்சா அவர் கூட வாழலாம், இல்ல நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு ஒரு முடிவோட மாமா கிட்ட என் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்டி. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மறைச்சிட்டேன். என்னடி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொல்ற? அப்ப எதை சொல்லலன்னு சொல்ற? நான் ஒரு பையனை காதலிச்சேன். அந்த பையன் என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே சொன்னேன். ஆனா அந்த பையன் ரகுதானி நான் சொல்லலடி. ஏண்டி? ஒரு காரணம் இருக்குடி, நான் மட்டும் ரகுன்னு சொல்லிட்டா அப்புறம் அவன் எங்க வீட்டுக்கு வரப்பெல்லாம் மாமா அவனை பாக்குற விதம் வேற மாதிரி மாறிடுமோன்னு ஒரு பயம். அதுக்கப்புறம் என் தங்கச்சி வாழ்க்கை இதால எந்தாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு வேற ஒரு பயம். எங்க மாமா தப்பா நினைக்க மாட்டாருதான், இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையில அவனை பார்க்க முடியல, ஏதாச்சும் தப்பா நினைச்சிட்டா அது எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருந்துச்சுடி. அதனாலதான் அவன் பேரை நான் சொல்லல. ஓகேடி, நீ சொன்னது கரெக்ட் தான். நீ நல்ல யோசனை படிதான் ஒரு முடிவு எடுத்திருக்க. சூப்பர் டி.
அபி நீ ஃபங்க்ஷனுக்கு வருவியோ வர மாட்டியோ நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பவி. நான் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு புரியாம ரொம்ப நாளா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன். இப்போ தாண்டி என் மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. இதுக்கு தான் ஒரு ஃப்ரெண்டு வேணுங்கிறது போல இருக்கு. நம்ம மனசுல இருக்கிறத யார்கிட்ட சொல்ல முடியாட்டினாலும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம்ங்கிறது இப்போ தாண்டி எனக்கு புரியுது. சந்தியா, அதை பத்தி எதுவும் பேசாத. யாரும் கதவு தட்டுறாவ. யாருங்க யாரு? சந்தியா, சந்தியா லூசு. அங்க எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதவை பூட்டிட்டு உள்ள என்ன பண்ற? கதவை தர. அபி, சோனிடி. சந்தியா, சோனிக்கு உங்க பாஸ்ட் லைஃப பத்தி எதுவும் டவுட் எதுவும் வரல? இதுவரை அவளுக்கு எந்த டவுட்டும் வரல. இனியும் வரக்கூடாது. அவளுக்கு வந்திருந்தா அவ எப்படி கன்சியூ ஆயிருப்பா? வராது, அப்படியே போயிருட்டும் அந்த பிரச்சனை. சரி சரி, அப்ப நீ போய் கதவு தர. வாவ், இந்த சேரில செம்மையா இருக்கா சந்தியா. ஏய், என்னடி நகைலாம் நிறைய போட்டுருக்கா? அம்மா உனக்கு அந்த 2 செயின் மட்டும் தான வாங்கி தந்தாங்க. மிச்ச நகைலாம் யாரடி வாங்கி தந்தா? மாமாவா? ஆமாடி, மாமா தான் வாங்கி தந்தாங்க. ஆமா, நீ ஏண்டி ஒரு செயினும் போடல? நான் ஒரு செயின் கலெக்ட் தரேன், அதை போட்டுக்கிட்டியா? நோ சந்தியா, ஐ அம் ஃபேஷன் சாரி கட்டியிருக்கேன். இந்த சாரிக்குலாம் ஜுவல்லரிலாம் போடக்கூடாது. புருஷனும் நிறைய ஜுவல்லரி வாங்கி தந்திருக்கான். ஆனா இந்த சாரிக்கு போட்டா அதெல்லாம் சூட் ஆகாது பத்தியா? அதனால எல்லாத்தையும் பத்திரமா பீரோக்குள்ள இருக்கட்டும், நீ பூட்டி வச்சு தந்தே. ஆமா, நேராவதுல எல்லாரும் கூப்பிடுறாங்க, வா. ஏய் சோனி, எனக்கு மாமா நகை வாங்கி தந்திருக்காரு. உன் புருஷனும் உனக்கு நகை வாங்கி தந்திருக்கானே. என்கிட்ட அப்படியே சாடமாடையே சொல்லி காமிக்கிற. பாத்தியா அபி இவள? கேட்டுட்டு தான் இருக்கேன் சோனியோட அலப்பறையெல்லாம். மாரியக்கா, எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த ரூம்ல நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்க, வேற யாரும் இல்ல. அப்படியே கதவை பூட்டி வச்சுக்கிட்டு அப்படியே லவர் மாதிரி ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க. கதவை திறந்து வச்சு பேச வேண்டியதுதானே? அது வந்து சோனி, சாரி கட்டுறதுல கதவை திறந்து போட்டா சரி கட்டுவாங்க. நான் கதவை மூடிட்டு சரி கட்டுனேன்னா அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாப்புல கதவை திறந்தோட மறந்துட்டேன். இதெல்லாமா கேட்டுக்கிட்டு இருப்பா. சரி வா போலாம். அப்பா, நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் சந்தியா. அவ அப்படித்தாண்டி, எந்த விஷயமும் தெரியாது, ஆனா தெரிஞ்சவ மாதிரியே கேப்பா. நம்ம தெரிஞ்சிட்டோனே விஷயத்த சொல்லிட்டோம், அவக்கு நீ நம்ம அவட்ட மாட்டிக்கிடுவோம். அதனால நம்ம அவட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதனாலதான் அவ மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு வேற ஏதோ பேசிட்டேன். சரி சரி, நீ போ சந்தியா, உன்னை தேடிட்டு இருப்பாவ, நான் பின்னாடியே வரேன். ஒரு தேவதை வந்து விட்டார் என்னை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தார் தங்க தேரிலே. 100 ஜென்மம் வாழ்ந்திருக்க, நூலில் பூவை போல சேர்ந்திருக்க, தீபம் ஏற்றி வைத்து தேரிழுக்க, சேலை சோலை கொண்டு சேர்த்தணைக்க, புன்னகையில் பூப்பறிக்கு. சந்தியா, நீ அங்கிருந்து நடந்து வரும்போது அப்படியே வானத்துல இருந்து தேவதை நடந்து வர மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே கன்செப்டாம உன்னையே தான் பாத்துட்டு இருந்தேன். நான் என்னையே மறந்துட்டேன் சந்தியா. அவ்வளவு அழகா இருக்கு சந்தியா நீ. போகும் மாமா. இவ்வளவு அழகான பொண்டாட்டி விட்டுட்டு நான் எங்கடி போறது? போங்க போங்கன்னு சொல்ற. அப்ப இருங்க சந்தியா, நமக்கு இன்னைக்குதான் கல்யாணம் அப்படித்தானே? ஆமா, இன்னைக்கு நமக்கு கல்யாணம் இல்ல மாமா, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன். இது தாடி கோக்குற ஃபங்க்ஷன் தான், ஆனா அது மத்தவங்களுக்கு தான். நமக்கு இன்னைக்கு கல்யாணம் தான். அன்னைக்கு நடந்துச்சுல, அது நமக்கு கல்யாணம் மாதிரியே இல்ல சந்தியா. நான் உங்க இடத்துல தாலி கட்டும் போது நீ அழுதுட்டே இருந்தியா? அது ஏதோ கடமைக்கு பண்ண கல்யாணமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு நீ எவ்வளவு சிரிச்சிட்டு இருக்க தெரியுமா? இந்த சிரிப்போட நான் உங்க இடத்துல தாலி கட்ட போறேன். அப்போ இன்னைக்கு தானே நமக்கு உண்மையான கல்யாணம். ஆமா மாமா, நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு ஏதோ கடமைக்கு கல்யாணம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு நம்ம சொந்த மந்தெல்லாம் சுத்தி இருந்து சந்தோஷமா நீங்க என் கழுத்துல தாலி கட்ட போறீங்களே, அதுதான் மாமா உண்மையான கல்யாணம். நானும் அத உண்மையாவே உணர்றேன். என்ன மாம்சு, எதுக்கும் அடி போட்ட மாதிரி இருக்கு? அப்படிலாம் நான் எதுக்குமே ஐஸ் வைக்கலையே. எங்களுக்கு தெரியாது நினைக்காதீங்க. அப்பாட்ட இன்னைக்குதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தானே அடி போடுறீங்க மாமா.
அட வாயாடி, நான் இவகிட்ட எதுக்கு ஐஸ் வைக்கிறேன்னு இந்த கும்பிட்டை கூட தெரியல. ஆனா வாயாடி கரெக்டா கண்டுபிடிச்சு எங்க நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்க கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுடுறா. தம்பி, நீங்க பொண்ணு கணத்துல சந்தனம் வைங்க. அப்புறம் தம்பி, திருமங்கலத்தை எடுத்து பொண்ணு காலத்துல கெட்டுங்க. அப்புறம் சொந்த மதங்கள் எல்லாம் குழந்தைகள் நல்லா இருக்கட்டும் பூ போட்டு வாழ்த்துங்க. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ டூ மாமா. நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என் உயிரே. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. சொன்னாலே அது போதும், அதை கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. ஆமாடி, நானும் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்க அக்காவுக்கு தானே ஃபங்க்ஷனு, நீ அடிக்கடி போய் சிக்கு சிக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரியே, என்ன விஷயம்? படா, எனக்கு நீ தாலி கட்டினா தெரியுமா, அப்போ ஒரே அங்கியோட எல்லாமே முடிஞ்சு ஒரே போட்டோ தான். ஆனா இப்ப அப்படி இல்ல, அங்க பாரு வீடியோ எடுக்காங்க பாரு. ஆமா எடுத்தாங்க. அதான் நான் இப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு போஸ்க்கும் நான் படிச்சுன்னு தெரிவேன். அப்புறம் போட்டோவில எல்லாம் அழகா தெரிவேன். அதனாலதான் அடிக்கடி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அட ஆந்த கண்ணி, இத என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் போட்டோல ஒரே மாதிரி வந்திருக்கலாம்ல. நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி போய் ட்ரெஸ் மாத்தினா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. புருஷ முண்டாட்டி சொல்லி வச்சு ட்ரெஸ் மாத்துதுங்க நீ. ஆனா இப்போ யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுல நான் மாத்தினத. என் பொண்டாட்டி செம்ம பிரில்லியன்ட். ஆனா ஒரு ட்ரெஸ்லயும் உன்னை பார்க்கும்போது நீ ஒவ்வொரு அழகுடி. என் பொண்டாட்டி, அதுவும் இந்த பச்சை கலர் ட்ரெஸ்ல நீ செம்ம. ரகு பொண்டாட்டி என்ன சும்மாவா அழகா இருக்கணும்ல. அன்னைக்கு எங்க பெரியம்மா சித்தி எல்லாரும் என்னையே தான் பாக்காங்க, சந்தியாவோட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் ஸ்டைலா அழகா வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? எனக்கு இப்போ ஒண்ணு அப்படி கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் தரணும் போல இருக்கு. தரட்டுமா? ஏய் வேண்டாம். வேணும். ஏய் வேண்டாம்டா. வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது எனக்கு வேணும் வேணும்னு போல இருக்கு. எனக்கு கண்டிப்பா ஒரு கிஸ் வேணும். ஏய் வேண்டாம்டா, எல்லாரும் நம்மளே தான் பாக்காங்க. நம்மளை யாருமே பார்க்கல, எல்லாருமே உங்க அத்தானையும் உங்க அக்காலையும் தான் பார்க்காங்க. நம்ம அந்த கேப்ல ஒரு சின்ன கிஸ் மட்டும் பண்ணிடுறேன். வேண்டாம். அம்மா சோனி. ஐயோ அம்மா, நான் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் பெரியவங்க எல்லாரும் வரிசையா வந்து குழந்தைகளுக்கு சந்தனம் வச்சு வாழ்த்துங்கம்மா. வசந்தி, நீயும் மாப்பிளையும் போய் பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் சந்தனம் வைங்க. அவரு எங்க போனாருன்னே தெரியல, இன்னும் வரலண்ணா. என்ன வசந்தி, ஃபங்க்ஷனே முடிய போகுது, இன்னும் அவர் எங்க போனாருன்னு தெரியலையா? எனக்கு ஒரு யோசனை தோணுதுண்ணா. சோனியோட மாமியாரையும் மாமனாரையும் ஃபர்ஸ்ட் வைக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்களாம் போய் வைங்கண்ணா. அப்புறம் அவர் வந்தா நான் போய் வைக்கிறேன். சரி, அவங்கள்ட்ட சொல்லுவோம். சமந்தி, நீங்க ரெண்டு பேரும் போய் பிள்ளைங்களுக்கு சந்தனம் வச்சு வாழ்த்துங்க சமந்தி. அவங்களா சம்மந்தி? அவங்க நான் தான் போய் ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு சந்தனம் வைக்கணும். ஆனா என் வீட்டுக்காரர் எங்க போயிருக்காருன்னு தெரியல. அதனால அந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவா நீங்க இருந்து ஃபர்ஸ்ட் போய் சந்தனம் வச்சு பிள்ளைகளை வாழ்த்துங்க. அது சரி வருமா? ஐயோ பரவாயில்லங்க, நீங்க வாழ்த்தினாலும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தான், நான் வாழ்த்தினாலும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தான். நீங்க போய் செய்யுங்க தயங்காம. உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே
கனவாக நான் வருவேன் சம்மதமா சம்மதமா கண்மூடி தாமிருப்பேன் சம்மதமா சம்மதமா ஒரு கோடி ராத்திரிகள் மணி தூங்க சம்மதமா கண்மூடி தாமிருப்பேன் சம்மதமா இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும் சம்மதமா பிரித்தாலும் வந்தே தீரும் உன் வேண்டும் சம்மதமா சமந்தி நீங்களாம் பிள்ளைகளுக்கு சந்தனம் வச்ச மாதிரி இல்ல, ஏன்? அது வந்து வசந்தி வீட்டுக்காரரு வெளியே போனாரு, ஆளை இன்னும் காணோம். நாங்களாம் சந்தனம் வச்சா வசந்தியால தனியா வைக்க மாட்டா, சங்கடப்படுவா. அதனாலதான் அவங்க அண்ணன் யாரும் வைக்கண்டாம், பெரியவங்க நீங்க வச்சாலே அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு போதும்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் நாங்க யாரும் வைக்க வரல. அதான் யாரும் வந்து சந்தனம் வைக்கலையோ? நான் கூட இவ்வளவு நேரம் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆமா, வசந்தி அவங்க வீட்டுக்காரரு யாரு? நான் அவரை ஒரு நாளும் பார்த்ததே இல்லையே. ஆமா சமந்தி, அவரை யாரும் அதிகமா பாத்துருக்க மாட்டாங்க. அவரு விவசாயம் பண்றதுனால வயக்காடு வீடுன்னு தான் இருப்பாரு, எங்கேயும் அதிகமா வரமாட்டாரு. அதனாலோட நீங்க பாத்துக்க முடியாது. சமந்தி, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நீங்க யாரும் விவசாயம் பண்ணல, கடை தான் வச்சிருக்கீங்க. ஆனா அண்ணனோட தங்கச்சி வசந்திய மட்டும் எப்படி விவசாயம் பண்ற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? அவரு உங்க சொந்தக்காரங்களா இல்ல அசல் மாப்பிள்ளையா? சம்மந்தி, அதை நான் எப்படி சொல்லுவேன்? அது ஒரு பெரிய கதை சம்மந்தி. என் தங்கச்சியை நான் நல்லா பாசமா தான் வளர்த்தேன். ஆனா அவ கெட்டுனா அந்த மாப்பிள்ளையை தான் கெட்டுவான்னு சொல்லிட்டு போய் ஒரு பாலாங்குழியில விழுந்துட்டா. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உங்க தங்கச்சி உங்க சொல்ல மீறி உங்களுக்கு பிடிக்காத ஒருவரை கல்யாணம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவர் யாரு? அவர் பேர் என்ன? பாட்டி, இல்ல குட்டி, இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்தா? ஆளையே காணும். அது குட்டி தம்பி தூங்குனா அதான் நானு பத்திரமா பாத்துட்டே இருந்தேன் பாட்டி. சரிதான் போ, குட்டி தம்பி தூங்குனவன நீ பத்திரமா பாத்துக்கிட்ட. சரி, இப்ப என்ன வந்திருக்கீங்க? அவன் முழிச்சிட்டானோ? இல்ல இல்ல, பாப்பாக்கு உச்சாந்துட்டு. ஓ சரி சரி, பாத்ரூம் போகணுமா? சமந்தி, குழந்தை பாத்ரூம் போகணும்னு சொல்றா. பாத்ரூம் எங்க இருக்கு? சமந்தி, நேரே போங்க, அங்க ஒரு ரூம் இருக்கும், அங்கதான் பாத்ரூம் இருக்கு, பிள்ளைய கூட்டு போங்க. சரிங்க சமந்தி, வாடா நிலா. பாட்டி, இவங்கெல்லாம் யாரு பாட்டி? குட்டிக்கு இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாதோ? உங்க சோனி சித்தி இவங்கள பத்தி சொல்லலையா? சொல்லல பாட்டி. அவ எதான் உருப்படியா சொன்னா. இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் உங்க சோனி சித்தி இருக்காங்களா, அவங்களோட அப்பா அம்மா. அவங்க உனக்கும் பாட்டி தான். அதான் சித்தி கிட்ட சித்தி சித்தி பேசிட்டு இருந்தாங்க இந்த பாட்டி. ஏன் பாட்டி இவங்க நம்ம வீட்டுக்கு வரவே இல்ல? உங்களுக்கு அவங்க வீட்டுல நிறைய வேலை இருந்துச்சான், அதான் அவங்களால வர முடியல நம்ம வீட்டுக்கு. என்ன சித்திக்கு பாப்பா பிறக்கும் தெரியுமா? அப்போ அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஓ, பாப்பா பார்க்க வருவாங்களா? சீக்கிரம் சீக்கிரம் போங்க பாட்டி, பாப்பா குச்ச கிட்ட வந்துட்டு. என்ன இவ்வளவு தட்டுறேன், கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. யாரோ உள்ளெல்லாம் லாக் போட்டிருக்காங்க. ஐயோ பாட்டி, பாப்பா குச்ச கிட்ட வந்துட்டு, சீக்கிரம் தட்டுங்க. ஐயோ, இவ ஒருத்தி கிட்ட வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு, நீ கொஞ்சம் முன்னக்கூட்டியே வர வேண்டியதானே பாத்ரூம் கொடுத்தா. கதவை திறங்க, உள்ள யாரு இருக்கா? அக்கா, கொலகார பாவி, என் பிள்ளை உயிரோட இருக்கா இல்ல கொன்னுட்டியா?